நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Shantechworld, the science of the day is technology. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய லான்ச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த லான்ச்சஸ் இப்ப மெயினா பார்த்தோம் அப்படின்னா வந்து Vivo, Oppo, Realme, Redmi இந்த மொபைல்ஸ்லலாம் பார்த்தோம்னா, அந்த லான்ச்சஸ் எல்லாமே பார்க்கும்பொழுது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 4 விதமான வித்தியாசமான லான்ச்சஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய புது புது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே சடனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். நம்மளுடைய சேனலுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அமேசான் சொல்லிட்டு ஒரு அஃபிலியேட் லிங்க் இருக்கும். அதுதான் நம்ம சேனலுடைய அமேசானோடைய அஃபிலியேட் லிங்க். ஸோ நீங்க யாராவது அமேசான்ல ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கும்பொழுது நம்மளுடைய சேனலுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நம்மளுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது அரிஸ் லான்ச்சர் அப்படின்ற ஒரு லான்ச்சர். இந்த அரிஸ் லான்ச்சர் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த லான்ச்சர் ஆப்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அரிஸ் லான்ச்சரை உங்களோட மொபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கோடிங் மாதிரி போயிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பூட் ஆகுறதுக்கு அதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். லோடிங் ஆகிற சிம்டம்ஸோ ஏதோ ஒன்று காமிக்கும். அதே போல தான் இந்த ஆப்லையும் வந்து பூட் ஆகுறதுக்கு இதுதான் வந்து இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அந்த கோடிங் மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே வந்து நம்மளுடைய லான்ச்சரை வந்து டிஃபால்ட்டாகவும் வந்து செட் பண்ணலாம். இந்த லான்ச்சருடைய இன்டர்ஃபேஸ் பார்க்கும்பொழுதே வந்து தெரிஞ்சிருக்கும். வித்தியாசமான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கரோட மொபைல் மாதிரி இருக்கும். இந்த ஆப்ல அந்த மேல 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து சும்மா ரன் ஆகுற மாதிரி காமிக்கும். ஸோ அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்றத வந்து கடைசியா சொல்றேன். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், இந்த லான்ச்சரோட செட்டிங்ஸ், தீம்ஸ், கீபோர்டு, வால்பேப்பர் அதே மாதிரி ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ்ல காமிக்கும். அதுக்கப்புறம் கான்ஃபிக் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து இந்த லான்ச்சருடைய செட்டிங்ஸ். இந்த லான்ச்சர்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே வந்து நீங்க வந்து இங்க சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த தீம் பிடிக்கல அப்படின்னா அந்த தீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பலவிதமான தீம்ஸ் வந்து இந்த ஆப்க்கான தீம்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஹேக்கிங் தீம்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த லான்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த ஹோம் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணோடனே வந்து ஒரு கீபோர்டு வந்து பாப்பப் ஆகும். அந்த கீபோர்டில் நீங்க என்ன கீவேர்டு உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ், ஆப்ஸ் எதை வேணாலும் நீங்க சர்ச் பண்ணலாம். இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு அதில் போய் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிடுது. இதே செட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது சர்ச் பண்ணும்பொழுது அந்த செட்டிங்ஸும் வந்து ஓப்பன் ஆயிடுது. இப்போ நம்ம சர்ச் பண்ற கீவேர்டு வந்து நம்மளுடைய மொபைல்ல எங்கேயுமே இல்லை அப்படின்னா வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்து அங்க காமிக்குது. இது வந்து இந்த லான்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு செம ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஈஸியா இந்த லான்ச்சர் வழியா ஒரு ஆப்ஸையோ வந்து செட்டிங்ஸையோ வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்க போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு இப்போ யூடியூப்னு வந்து சர்ச் பண்றேன். யூடியூப்னு சர்ச் பண்ணும்பொழுதே பாத்தீங்கன்னா ஒய்ஓ தான் வந்து அடிச்சேன். அதுக்கு மேலே வந்து அந்த டேக்ஸ் வந்து காமிக்குது. என்னென்ன இருக்கோ அந்த டேக்ஸ் வந்து காமிக்குது. இப்போ யூடியூப் இருக்கிறதுனால வந்து யூடியூப் காமிக்குது. அந்த யூடியூப்பை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்மளுடைய லிஸ்ட்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய லான்ச்சர் ஐ கேச்சிங் லான்ச்சர். சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா வந்து கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு லான்ச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்கு. இந்த லான்ச்சரை ஓபன் பண்ணோடனே வித்தியாசமான ஒரு லுக் கிடைக்குது. இதுல வந்து பேட்டரி, நம்ம எவ்வளவு ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளூடூத் ஆன் ஆயிருக்கா, ஆஃப் ஆயிருக்கா, ஒய்ஃபை, இன்னைக்கு என்ன டேட், ஒரு கிளாக் எல்லாமே வந்து காமிக்கும். எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து இந்த ஒரே பேஜ்ல காமிக்குது. இது இந்த லான்ச்சரை பார்க்கும்பொழுது வந்து ஒரு ஹேக்கரோட மொபைலை வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து இந்த நடுவுல ஒரு சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்றோம் அப்படின்னா வந்து இந்த லான்ச்சருடைய செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதுல வந்து நம்மளுடைய இந்த லான்ச்சரோட தீம் ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது தீம் கிடைச்சிச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வால்பேப்பர், அனிமேஷன்ஸ் ஏதாவது ஸ்டாப் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து பண்ணலாம். ஐகான் சைஸ் எல்லாமே வந்து இதுல எல்லாத்தையும் வந்து கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். கீழே வந்து ஒரு பாட்டம்ல ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைட்லயுமே வந்து ஆப்ஸ் இருக்கு. அதுல நம்ம என்ன ஆப்ஸ் வேணாலும் வைக்க முடியும். ஸோ அதுல வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஸுமே வந்து ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ்ல காமிக்கும். உங்களுடைய ஸ்மார்ட் போனோட லுக் வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த லான்ச்சரை வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய லிஸ்ட்ல மூன்றாவது இருக்கக்கூடிய லான்ச்சர் நோவா லான்ச்சர். நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல எதெல்லாம் வந்து கஸ்டமைசேஷன் பண்ண நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து இந்த லான்ச்சர்ல கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். ஒரு சிம்பிளான லுக்லயும் கிடைக்கும். சில பேருக்கு சாம்சங்கோட லான்ச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சாம்சங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணலாம். இதுல வந்து சாம்சங்கோட லான்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. ஸோ இந்த லான்ச்சரை ஓபன் பண்ணோடனே சாம்சங் ஸ்மார்ட் போன்ஸ்ல எப்படி ஒரு லான்ச்சர் இருக்குமோ அதே போலதான் வந்து இதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த
நோவா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த நோவா லான்ச்சரை ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நோவா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோனே வந்து இந்த லான்ச்சரை நம்மளுக்கு தகுந்தாப்புல எப்படி எப்படிலாம் கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமோ, அது எல்லாமே வந்து இந்த இந்த நோவா லான்ச்சர்ல இருக்கு. ஹோம் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன், ஆப் டிராவர் கஸ்டமைசேஷன், ஃபோல்டர்ஸ கஸ்டமைசேஷன் பண்றது, கெஸ்டர்ஸ வச்சு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம். இதுல வந்து நைட் மோடும் வந்து டிஃபால்ட்டாவே இந்த லான்ச்சர்ல கிடைக்குது. நோவா லான்ச்சர்ல நீங்க செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அத வந்து நம்ம மறுபடியும் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லான்ச்சர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு லான்ச்சர் வேணும். அதுல கொஞ்சம் கஸ்டமைசேஷன் நம்மளுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நோவா லான்ச்சரை நீங்க ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடிய லான்ச்சர் ஈவி லான்ச்சர். இந்த லான்ச்சரை பொறுத்தளவு மத்த லான்ச்சர் போல கசகசன்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. இது ஒரு நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். சைனீஸ் ஸ்மார்ட் போன்ஸோட லான்ச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்போ வந்து இந்த லான்ச்சரை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஒரு சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு லான்ச்சர். ஈவி லான்ச்சரை ஓப்பன் பண்ணோடனே மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்ச் பார்ல உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கே நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே இது கீழே ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து அதுல வந்து நம்மளோட மொபைல இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் வந்து காமிக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஆப்ஷனும் இருக்கு, லிஸ்ட் ஆப்ஷனும் இருக்கு. அதுல நீங்க எந்த ஆப்ஷனும் வந்து வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவி லான்ச்சரோட ஹோம் பேஜை வந்து லாங் பிரஸ் பண்ணும் பொழுது அந்த லான்ச்சருடைய செட்டிங்ஸ் வந்து காமிக்கும். அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும், டாக் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும், ஐகான் பேக் வேணும் அப்படின்னா நீங்க இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபோல்டர்ஸ் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும். இதுலேயே வந்து கெஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிம்பிளான லான்ச்சர் தான். இதில் வந்து ஆட் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஆட் பிரச்சனையே வந்து வரல. மற்ற லான்ச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில ஆட்ஸ்லாம் வந்து வந்தது. ஸோ இதில் வந்து நான் எந்தவித ஆட்ஸையும் வந்து இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இதில் கெஸ்டர்ஸ் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஆப் டிரைவர் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணலாம். சர்ச் பார் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும் பண்ணலாம். இந்த லான்ச்சர்ல ஹைட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் ஏதாவது நீங்க ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணி வைக்க முடியும். கடைசியா இந்த ஈவி லான்ச்சரோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக்கப்பும் பண்ண முடியும், ரீஸ்டோரும் பண்ண முடியும். சைனீஸ் ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கக்கூடிய லான்ச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த லான்ச்சரை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பார்த்தா 4 விதமான லான்ச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் புது புது டெக்னாலஜி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சயின்ஸ் ஆஃப் த டே இஸ் டெக்னாலஜி. With